ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என் பொண்ணோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது கூடவே ஒரு சூப்பரான கார்லிக் மஷ்ரூம் சிக்கன் டோஸ்ட் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு சூப்பரான பழம். அந்த பழம் நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹெல்த் கொடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லையா, நான் மாடியில் தான் இருக்கேன். ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். ப்ளஸ் லாஸ்ட்டு ஒரு 7 நோம்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப மயக்கமாக லோ பிபி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட தான் கேட்டேன். அம்மா மயக்கமாக இருக்குது, தெம்பே இல்லாத மாதிரி இருக்குங்கும் போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடு. ஸோ பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளி பழம் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு ரத்தம் நிறைய ஊற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்தம் ஊறும்போது நம்மளுக்கு இந்த மயக்கம் லோ பிபி பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த கடைசி ஒரு வாரத்தில் நான் பப்பாளி பழம் நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு மயக்கமாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணணும். இந்த பப்பாளி பழம் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து அந்த டயர்ட்னஸ்ஸு அந்த ஒரு மயக்கம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி இந்த பப்பாளி பழம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிடும்போது நம்ம உடம்புல நிறையா ரத்தம் உடனடியாக ஊறுறதுனால இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஃபீலிங் பண்ணுறீங்க, டயர்டாக இருக்கிறீங்க, இந்த லோ பிபியாக இருக்குது, அடிக்கடி மயக்கம் வருது, அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் பப்பாளி பழத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற பப்பாளி பழம் நாட்டு பப்பாளி பழமாக இருக்கணும். அது உள்ளக்க விதைகள் இருக்கணும். நீங்கள் கடையிலேயே பப்பாளி பழம் பழுத்ததாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. காயாக வாங்கிட்டு வீட்டில் தயவு செஞ்சு பழுக்க வைக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பப்பாளி பழம்லாம் வீட்டில் பழுக்கவே மாட்டேங்குது காயாக வாங்கிட்டு வந்தால். ஸோ கடையிலேயே இந்த மாதிரி தோல் சுருங்கி நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு ஒரு பப்பாளி பழம் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி அப்படின்னு 2 நாளில் ஆகடிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக பப்பாளி பழத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மஷ்ரூம் வச்சு ஒரு சிக்கன் கார்லிக் மஷ்ரூம் டோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதனால் சரி உங்கள் கூடயே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறோன்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டோஸ்ட்லாம் பண்ணும்போது சும்மா ப்ளைனாக ஏதாவது போட்டு செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கணும் இல்லையா. ஸோ மஷ்ரூமை நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு பாக்கெட் மஷ்ரூம் தான். அது க்ளீன் பண்ண பிறகு இங்கே நான் ஒரு சிக்கன் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ண போகிறீங்க, சமோசாலாம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிக்கனுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்க்கக்கூடாது, எப்போ சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தயிரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். சில பேர் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறதுக்கு சமோசாலாம் பண்ணுறதுக்கு சிக்கனை இந்த மாதிரி டைரெக்டாக வெங்காயம் தக்காளி கூடயே மசாலா போட்டு பெரட்டி அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு என்னமோ பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் அங்கே மேரினேட் ஆகிட்டு ஊறட்டும். இங்கே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபைபர் ப்ளஸ் ப்ரோட்டீன், ரொம்ப நல்ல வெஜிடபிள்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மஷ்ரூமையும் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் போட்டுட்டு திரும்பவும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் சமோசாக்கோ இல்லை டோஸ்ட்டுக்கோ சிக்கன் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேனை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பேனில் போட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம்
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துப்போம். சிக்கன் செம்ம சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போதும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டைரெக்டாகவே வெங்காயத்து கூட சேர்த்து நீங்கள் சிக்கனை வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஒரு ஹார்டாக ஆகிடும், மசாலாலாம் ஏறாத மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்களேன், டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் வந்து பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, இதை சின்னதாக போடுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதே ஆயிலையே நம்ம வந்து ஃபைன் சாப்பாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். ஸோ நீங்கள் கார்லிக் சேர்க்கும்போது ஒரு சூப்பரான வாசம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கார்லிக் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கார்லிக் போட்டு எதாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். ஸோ கார்லிக் நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண பிறகு நம்ம இங்கே வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே மஷ்ரூமையும் சேர்த்துருவோம். மஷ்ரூமை சேர்த்த பிறகு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ மஷ்ரூம் வந்து போட்டதும் ஒரு 5 நிமிஷத்துலேயே அதுலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மஷ்ரூமை குக் பண்ணாலே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ பவுட்ரு உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இங்கே நான் சில்வர் பிளேட்டில் வந்து சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ண சிக்கனை. இந்த சிக்கனை என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஒரு டம்ளர், வாய் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அது டம்ளரோ இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடியோ எதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிக்கன் பீசஸும் அப்படியே சின்னதாக ஆகிடும். இந்த கடைகளெல்லாம் ஷவர்மாவில் அறுத்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து சின்னதாக ஆகிடும். ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக இது பண்ணி வச்சுருக்க சிக்கனை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதும் இதை நம்ம மஷ்ரூமில் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே நம்மளுக்கு மஷ்ரூம் நல்லா வெந்து வந்தது, சிக்கனையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரை பண்ண பிறகு அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அந்த மஷ்ரூம் சிக்கனில் வந்துட்டு நம்ம வந்து மயோனஸ் சேர்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தி மயோனஸ் தான். இது வந்து நான் கேஷ்யூஸ் வச்சு எப்படி வீட்டிலையே ஹெல்த்தியாக மயோனஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தி மயோனஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் வந்து கடைகள் வாங்குகிற மயோனஸுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சிங்கன்னா சூப்பராக செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நீங்கள் வந்து ப்ரெட் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு உங்களுக்கு தேவையான எந்த சாஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் சிக்கன் மஷ்ரூம் பேஸை வந்து அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம லைட்டாக மயோனஸை தடவிட்டு நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். செம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கார்லிக் மஷ்ரூம் டோஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும், அப்போ தான் அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு டைம் நம்ம ப்ரெட் பாக்கெட் வாங்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அது 2 டைம்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் செஞ்சேன்னா இன்னொரு நாளைக்கு இன்னொரு டிஷ் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் கார்லிக் மஷ்ரூம் டோஸ்ட் செம்ம சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் இப்போ வந்து லீவில் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவும் செஞ்சு கொடுக்கவும் முடியாது. கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விளையாடிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா பசிக்க வேற ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஓரளவு நம்ம அதில் ஒரு ஹெல்த்தியும் நம்ம சேர்த்துக்கிட்டு செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ April 10th பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு பர்த்டே தான், 5 வயசு அவளுக்கு. அவரோட பேர் தான் அப்ஷரா, அதை தான் நம்ம சேனலுக்கும் வச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் பட்டர்ஸ்காட்ச் கேக்கு தான் வந்து
வாங்கியிருந்தோம் வீட்டில். ஸோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம், வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான். ஸோ அது உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா என் பொண்ணு, என் மாமியார், அப்புறம் என் பையன். ஸோ வந்து வீட்டிலையே வந்துட்டு சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நோம்புங்கிறதுனால வேறு எதுவும் பெருசாக நாங்கள் பண்ணலை. ஸோ ஒரு கேக் வாங்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேண்டில் வச்சு ஊதியாச்சு. ஸோ அவளே டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா, எங்கள் பர்த்டேக்கு வந்து கேக் வாங்கணும், நான் வந்து கேண்டில் ஊதுவேன், கட் பண்ணுவேன், நான் எல்லாருக்கும் வந்து ஊட்டி விடுவேன், அந்த மாதிரி அவளே வந்து கேக் வாங்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அதே மாதிரியே செஞ்சாச்சு மாஷா அல்லாஹ். எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஆசை தான் இல்லையா? ஸோ வந்து கேக்கும் கட் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வருது. பட்டர்ஸ்காட்சு, பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே அவளுக்கு கிஃப்ட்டு வேறு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தானே சந்தோஷமே இருக்குது இல்லையா? ஸோ அவள் கேக் வெட்டும்போது என் பையனுக்கும் ஆசையாக இருந்துச்சு, எனக்கும் கேக் வெட்டணுன்ட்டு. ஆனால் அவனும் பர்த்டேக்கு கேக்கு வெட்டுவோம். இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இன்னொரு பர்த்டே பார்க்கும்போது ஆசையாக தானே இருக்கும். அடுத்த நாள் ரம்ஜானுங்கிறதுனால எங்கள் வீட்டில் எப்போதும் போல் நம்ம ரம்ஜானுக்கு என்ன செய்யுமோ அதே செலிப்ரேஷன்ஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பொண்ணுக்கு கண்டிப்பாக பர்த்டே விஷ் சொல்லுங்கள். பாய்.